அடிக்க ஆசை சீரியல் நெக்கான எபிசோடில் மனோஜ் வந்து அந்த ஜோசியர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ அந்த மனநல சரியில்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் முத்து மீனா எல்லாருமே ஃபேமிலியோடு உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம வந்து சத்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அத்தை வருவாங்களான்னு தெரியல அப்படின்னு சொன்னால், நான் முதலாக வருவேன், இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக மனோஜ் வந்துருவாங்க. அவங்க தம்பிக்கு கல்யாணம்டா, நம்ம எல்லாரும் போகிறோம் அப்படின்னு சொல்லி. அம்மா எனக்கு வேலை இருக்குமா அப்படின்ட்டு. அப்போது அந்த மனநல சரியில்லாத பொண்ணு கதையை சொல்லுவாங்க. அந்த பொண்ணை மட்டும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோயேம்மா, எல்லாமே கரெக்டாக ஞாபகம் வந்துருமா அந்த பொண்ணுக்கு, பல கோடி சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா, ஒரு 108 தேங்காய் வாங்கிட்டு வா, உன் ஃப்ரெண்டு தலையில் உடைக்கணும், அப்படி இல்லைனா ஓ தலையில் தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீதா அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு போயிடுவாங்க. பின்னாடி அருணும் போயிடுவாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குடும்ப கோயிலுக்கு தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அவரும் போயிடுறாரு. அதுக்கப்புறமா நம்ம பார்வதி வந்து விஜயாவுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருப்பாங்க. அங்கே ரோஹிணி நிற்பாங்க. பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. உடனே ரோஹிணி சொல்லுவாங்க, ஆண்டி எனக்கு வந்து மனோஜ் ரொம்ப பிடிக்கும், அவன் மனசை நான் மாற்றிடலாம் நினச்சேன், ஆனால் அது நடக்காது, நானே டைவர்ஸ் பேப்பரில் சைன் போட்டு தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.